ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் வந்து செட் பண்ணிக்கலாம். யூனிட் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டிமீட்டரில் செட் பண்ணிக்கிறேன். சென்டிமீட்டரில் செட் பண்ணிவிட்டு ஸோ ரஃபாக வந்து ஒரு ரெயிலிங் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ 3D வியூ பார்த்து நான் பார்க்கலாம். இதை 900 mm பைப்பாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம வந்து எடிட் பண்ணி எல்லாமே வந்து நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இதோட டாப் ரயில் வந்து நோ கொடுத்துடணும். எஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதோட ஹைட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். 126 சென்டிமீட்டர். டாப் ரயில் வந்து நோ கொடுத்துடணும். அடுத்து ரயில் ஸ்ட்ரக்சரில் வந்து எடிட்டிங் டைப் போயிடணும். இதில் போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரயிலோட அந்த ஒவ்வொரு ரயிலோட ஹைட் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். 4 டைப் ஆஃப் ரயில், ஒவ்வொரு ரயில் வந்து எந்தெந்த ஹைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடணும். ஸோ டாப் ரயிலை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ரயிலிங் வந்து இதுதான். இதை வந்து நம்ம எடிட் பண்ணி மாற்ற போகிறோம். ஸோ ஃபைலில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நியூ ஃபேமிலி வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நியூ ஃபேமிலி போயிட்டு இங்கிலீஷில் போயிட்டு மெட்ரிக் ப்ரொஃபைல் ரயில் அல்லது மெட்ரிக் ப்ரொஃபைல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ரயில் ப்ரொஃபைல் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணிக்கிறணும். ஸோ இந்த இதில் வந்து நம்ம வந்து சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கணும். யூனிட் வந்து சென்டிமீட்டரில் செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மாடல் லைனில் போய்ட்டு ரெக்டாங்குலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதோட ரயிலோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 சென்டிமீட்டருக்கு மேலே செட் பண்ணணும். ஸோ சென்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர். ஸோ மொத்தத்தில் 13 சென்டிமீட்ரு. வித்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து 7 சென்டிமீட்டருக்கு மேலே பார்க்கணும். ஸோ மொத்தம் வந்து 7 சென்டிமீட்ரு வித்து. இதை லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துடணும். 3D வியூ செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரயிலை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டிங் டைப் போயிட்டு ரயில் ஸ்ட்ரக்சரில் டூப்ளிகேட் கொடுக்கணும். ஆக்சுவலாக நான் டூப்ளிகேட் கொடுக்காம நான் மாற்றிட்டேன். நீங்கள் டூப்ளிகேட் கொடுத்து பண்ணிடுங்க. ஸோ ஃபேமிலி வந்து நம்ம க்ரியேட் பண்ண ஃபேமிலி வந்து ப்ரொஃபைலை வந்து அப்லோட் பண்ணிடணும். அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடணும். ஸோ இது வந்து அலுமினியம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலுமினியம். இந்த ரயிலிங் பெரிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிக் வித் அலுமினியம் பென்ஸ் ரயிலிங். ஓகேங்களா? ஸோ அப்போ அலுமினியம் பேனல் தான் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். 4 பேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், பாட்டம்லேருந்து ஹைட் டாப் வரைக்கும். ஓகே, அடுத்து வந்து பிரிக் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ நியூவில் போயிட்டு ஃபேமிலி போயிட்டு இங்கிலீஷ் செட் பண்ணிக்கிறணும். இதில் வந்து மெட்ரிக் பலுஸ்டர் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து அதே மாதிரி வந்து யூனிட் செட் பண்ணணும். யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் சென்டிமீட்டரையும் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ அதோட ஹைட் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு 126 சென்டிமீட்டர். ஏன்டா அதில் வந்து டாப் ரயில் ஹைட்டோட வந்து 126 சென்டிமீட்டர் தான் வச்சுருந்தோம். அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ரெஃபரன்ஸ் லெவல் போய்க்கலாம். ரெஃபரன்ஸ் லெவல் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் போயிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கொயராக வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பிரிக்கும் இருக்குது, பில்லர் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ 20 சென்டிமீட்டர் சென்டரில் இருந்து அதே மாதிரி இங்கிட்டும் 20 சென்டிமீட்ரு. ஸோ மொத்தத்தை வந்து 40 சென்டிமீட்டர். சரிங்களா? பில்லரோட சைஸ் வந்து 40 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் இங்கிட்டும் வந்து 20 சென்டிமீட்ரு. ஸோ மொத்தத்தில் வந்து 40 சென்டிமீட்டர். 40க்கு 40ல் ஒரு பிரிக்கும் இருக்குது. சரிங்களா? ஓகே, பை கேட்டகரியில் போயிட்டு ஏதாவது ஒரு பிரிக் மெட்டீரியல் கொடுத்துடணும். ஏதாவது ஒரு ரெட்டிஸ் பிரிக் வந்து கொடுத்துடலாம். ஃபைனலாக ஓகே கொடுத்துடலாம். இப்போ 3D வியூ போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் வியூவில் போய்ட்டு அதோட ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து அந்த டாப் மேலே இருக்குமானா செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெஃபரன்ஸ் லெவலில் போயிட்டு அகைன் மறுபடியும் எக்ஸ்ட்ரூஷன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காங்கிரீட் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஆஃப்செட் வந்து 4 சென்டிமீட்டர் செட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காங்கிரீட் மெட்டீரியல். ஏதாவது ஒரு காங்கிரீட் மெட்டீரியல் கொடுத்துடலாம். அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ பேக் வியூ போயிட்டு அதோட எக்ஸ்ட்ரூஷனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிக் பில்லரோட டாப்பில் இருக்குமான நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ 3D வியூ பார்க்கலாம். ரியலிஸ்டிக் செட் பண்ணலாம். நம்ம அப்ளை பண்ண மெட்டீரியல்லாம் கரெக்டாக அப்ளை ஆயிருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும். ஓகே, அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதை லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். நம்மளோட ரெயிலிங் ப்ராஜெக்ட் வந்து லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பலுஸ்டர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி எடிட் டைப் கிளிக் பண்ணிவிட்டு பலுஸ்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நம்ம க்ரியேட் பண்ண ஃபேமிலி வந்து அப்லோட் பண்ணணும். பேஸ் ஆஃப்செட் வந்து 15 சென்டிமீட்டர் வச்சுருவோம்.
ஒவ்வொன்றுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 300 சென்டிமீட்டர் செட் பண்ணிக்கலாம். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேமிலி நம்ம க்ரியேட் பண்ண ஃபேமிலியை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து 20 சென்டிமீட்டர் -20 மீட்டர்ஸ், ஏன்னா அது நம்மளோட சைஸ் வந்து 40 சென்டிமீட்டர். ஓகே, இது சென்டர் செட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி ஓகே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ரயில் வந்து கவர் ஆகலை. ஸோ அது வந்து கண்டிப்பாக எர்த்தில் வந்து உட்காரணும். அதுக்காக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதையும் மறுபடியும் நம்ம எடிட் ஆகி போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா -15 சென்டிமீட்டர் கொடுக்கணும். ஆக்சுவலாக கீழே தானே இறங்கியிருக்கணும். ஸோ -15 சென்டிமீட்டர் கொடுத்து அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஹைட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ எடிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த ஃபேமிலி நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பலுஸ்டர் ஃபேமிலி, அதில் போய் நம்ம எடிட் பண்ணணும். அந்த ஹைட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சைடு வியூ செட் பண்ணிக்கலாம், பேக் வியூ கூட செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இதோட ஹைட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 165 வச்சுக்கலாம். மூவ் பண்ணி பார்க்கலாம், பட் மூவ் ஆகலை. இனிமேல் இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது எக்ஸ்ட்ரூஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மாதிரி டாப்பில் இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லோடிங் ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். இப்போ ஓவர் ரைட் கொடுத்துடணும். ஓவர் ரைட் கொடுத்துட்டாக்க அது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஜெனரேட் ஆயிரும். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.